அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இறைவனை முத்தமிழால் நாம் வழிபாடு செய்வது அப்படிங்கிறது நம்முடைய மரபிலே உண்டான ஒரு மிகப்பெரிய விஷயம். அதிலே நம் அனைவருக்கும், உலக மக்கள் அனைவருக்கும் பொதுவான ஒரு மொழியாகிய இசை என்கின்ற ஒரு மொழியின் வடிவமாக இறைவனை பாடி பரவி வழிபட்டவர்களை தான் அருளாளர்கள் அப்படின்னு நாம சொல்றோம். அந்த அழகான இசையை ஆதியில பண் என்று அழைத்தார்கள். அந்த பண்ணின் மொழியினாலே தான் ஞானசம்பந்தர், அப்பர், சுந்தரர் இறைவனை தன்னுடைய தமிழால் பாடிய அந்த திருமுறைகளை இன்றைக்கு 12 திருமுறைகள் என்று நாம் வரிசைப்படுத்தி இறைவனை வழிபாடு செய்கின்றோம். அப்படி இசைக்கு எவ்வளவு உயர்வு உண்டு அப்படின்னா, இறைவனை மயக்குகின்ற அளவுக்கு இசைக்கு உயர்வு உண்டு. இசைக்கு நம்முடைய ஊனையும் உள்ளத்தையும் உருக்கி எங்கே இருக்கிறோமோ அங்கே அந்த இடத்திலேயே கரைத்து இறைவனோடே சேர்க்கக்கூடிய ஒரு அழகான தன்மையை தரக்கூடியது இசை. அந்த இசையை எல்லாமல்ல சிவபெருமானுக்காக இங்கே ஒரு அருமையாக யான் அறக்கட்டளையினுடைய சார்பாக அகரவா மகரவா என்கின்ற ஒரு அழகான பாடலை இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறார்கள். இதை வெளியிட வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்தை அவர்களுக்குள்ளே இறைவன் விதைத்து அதை இன்று சிறப்பாக அதை ஒரு நல்ல வடிவமாக அதை கொண்டு வந்து அதற்கு ஒரு அழகான இசை ரொம்ப நல்லா இருந்தது. அதனுடைய அந்த ராகமாக இருக்கட்டும், அதனுடைய பயன்படுத்தி இருக்கக்கூடிய இசை கருவிகளாக இருக்கட்டும், அதை ரொம்ப அற்புதமாக அந்த சிவனுக்கே உண்டான அந்த ஒரு அதாவது ஒவ்வொரு தெய்வத்துக்கும் இந்த ராகத்தோடு இந்த வாத்தியங்களோடு தொடர்பு படுத்தணும் அப்படின்னு இசைக்கு ஒரு நியாயம் இருக்கு. அதை நியாயமாக நிரூபித்திருக்கக்கூடிய ரொம்ப அழகான இதனுடைய இசை அமைப்பாளர் அவர்களுக்கும் ரொம்ப அழகா, அதாவது என்னதான் நம்ம ஒரு கருவில ஒரு குழந்தைய வளர்க்கணும்னு நினைச்சாலும் ஒரு தாய் தான் அதை செம்மையாக வளர்த்து தர முடியும். அதனால அதை பலரினுடைய உழைப்பையும் பிரதிபலிப்பாக காட்டக்கூடியது ஒரு நல்ல குரல். அழகான அந்த குரல் மூலமாக ரொம்ப அழகா அற்புதமா அந்த பாட்டை கொடுத்திருக்கிறார் நம்முடைய கோல்டு தேவராஜ் சகோதரர் அவர்கள். அவர் அந்த பாட்டு ஆரம்பிக்கும் போது நான் பார்த்தேன், காலில் இருக்கிற செருப்பெல்லாம் கழட்டி விட்டுட்டு கை கும்பிட்டு பயபக்தியா உட்காந்து அந்த பாட்டை கேட்க ஆரம்பிச்சார். அவர் தான் பாடியிருக்கிறாரு. ஆனாலும் அவர் ஒரு 100 வாட்டியாவது அந்த பாட்டை இது வரைக்கும் கேட்டிருப்பாரு. ஆனாலும் அவருக்கு அது ஒரு அர்ப்பணிப்பு. நான் கூட நிறைய இடத்துல என்ன கேட்பாங்க, பரவாயில்லம்மா மேடைக்கு செருப்போட வாங்க அப்படிம்பாங்க. இது எங்களுக்கு சோறு போடுற இடங்க, அதனால இது மேல செருப்பு போட்டு எனக்கு பழக்கம் இல்லை அப்படின்னு நான் சொல்லிடுவேன். அதனால செய்கின்ற தொழிலை யார் ஒருத்தர் தெய்வமாக மதிக்கிறார்களோ அவர்களிடத்திலே தெய்வம் நிச்சயமாக அவர்கள் செய்கின்ற தொழிலில் குடியிருக்கும். ரொம்ப அழகா அந்த பாட்டுக்கு ஏற்ற அந்த குரலை ரொம்ப அழகாக அவர் அதை வெளிப்படுத்தி இருக்கிறார். ரொம்ப அற்புதமான குரல் நயத்தோடு அந்த பாடல் வந்திருக்கு. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அதற்கு நல்ல அருமையான வரிகளை கொடுத்து அந்த பாடல் வரிகள், அதற்கு உயிர் தந்திருக்கிற பாடல் வரிகள், இது எல்லாத்துக்கும் மேலே இதை சிறப்பாக தயாரித்திருக்கிறார்கள். ரொம்ப அழகாக அதை கொடுத்திருக்கிறீங்க. யான் அறக்கட்டளை அப்படிங்கிற சார்பில் உயர்வாய் அறிவால் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மக்களுக்கு சமூகத்துல சிறப்பாக செய்து கொண்டு இருக்கிறீர்கள். இந்த நிகழ்வை இங்கே சிறப்பிப்பதற்காக நம்முடைய ஆதீனம் அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களை முன்னிலைப்படுத்தி இந்த நிகழ்வை இன்றைக்கு துவங்கி இருக்கிறீர்கள். எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாவும் ரொம்ப மகிழ்ச்சியாவும் இருக்கு. இதுல கலந்து கொண்டு இருக்கக்கூடிய அனைத்து சிறப்பு விருந்தினர்களுக்கும், எல்லாரையும் பேரை நானே இப்படி சொல்லிட்டே இருந்தேன்னா அடுத்தடுத்து இதை பத்தி நிறைய பேசுறதுக்கு 2 பெரும் பேச்சாளர்களை அழைச்சிருக்கிறாங்க. சிவசதீஷ் சகோதரி ரேகாமணி. ஆமா, 2 பெரும் பேச்சாளர்கள் இந்த பாட்டை பற்றி பேசுவார்கள். நான் ஏற்கனவே எனக்கு 5:30 6 மணிக்குள்ள நிகழ்ச்சி நிறைவாயிடுமான்னு சொன்னதுனால நான் 6:30 மணிக்கு வேற ஒரு நிகழ்ச்சிக்கு நான் ஒத்துக்கிட்டேன். அதனால அவங்க கிட்ட நான் முன்னாடியே கேட்டுட்டேன். எல்லாருக்கும் முன்னாடி இந்த சின்ன குழந்தைங்கலாம் ஏதோ அடம் பிடிச்சு நான் முதல்ல வந்துடுறேன், நான் பாடிடுறேன்ற மாதிரி நான் முதல்ல சொல்லிடுறேன். அதுக்கப்புறமா எல்லாரையும் பொறுமையா பேச சொல்லுங்க அப்படின்னு. அதையும் ரொம்ப சிறப்பா ஏற்றுக்கொண்டு இந்த விழாவிற்கு அழைத்த அத்துணை பேருக்கும் என்னுடைய இயக்குனர் மிக அருமையாக சிறப்பாக இதை இயக்கி தந்திருக்கிறார். இதுல இன்னும் எத்தனை கலைஞர்கள் அதை ஏஐ பண்ணியிருக்கிறாங்க. அது ரொம்ப நல்லா சிறப்பா திருமுருகன் பூண்டி தான் அந்த பையன். அவர் திருமுருகன் பூண்டி தானே அவர் சொன்னார். ஆமா, அதை ஏஐல அதை ரொம்ப அழகா நம்ம முருகப்பெருமானுடைய ஊர்ல இருந்து அந்த சிறப்புக்குரிய நிகழ்ச்சிகளை எல்லாம் நாங்கள் பண்ற போது அவர் அங்க பார்த்திருக்கிறார்.
இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களையும் இங்கே பார்த்து சிறப்பாக தேர்ந்தெடுத்து செவ்வண்ணே இதை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார்கள். மக்கள் எல்லோரும் இதை பார்த்து பயன்பெற்று சிவபெருமானுடைய பேரருள் பெரும் கருணைக்கு பாத்திரமாகணும் அப்படின்னு உங்கள் அனைவருக்கும் அன்போடு என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சன்னிதானம் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய வணக்கங்கள். இந்த பாட்டு ரொம்ப ஸ்பெஷல் பாட்டு. எனக்கு மியூசிக் கம்போசர் கணேஷ் ராகவேந்திரா சார் தான் ஃபர்ஸ்ட் எனக்கு ஃபோன் பண்ணார். ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. ரெக்கார்ட் பண்ணும்போதே நிறைய பொள்ளிருக்கும் விஷயங்கள் நிறைய நடந்தது. எனக்கு தெரியும் சிறப்பாக வரும்னு. ஆனால் பார்க்கும்போது இவ்வளோ சிறப்பாக இருக்குன்னு அவர்கிட்டே சொன்னேன். நான் விளையாட்ட கூட சொன்னேன், சார் என்னோடய பேமெண்ட்டை நீங்கள் ஏற்றி விட்டீங்கன்னு. அடுத்த பாட்டை நான் ஜாஸ்தியாக கேட்பேன், அதுக்கு நீங்கள் தான் காரணம் கூட சொல்லியிருந்தேன். அந்த அளவுக்கு பாட்டு ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு. சாவிய சாருக்கும் டைரக்டர் மிக சிறப்பாக பண்ணியிருந்தார். சாரதி அண்ணா லிரிக்ஸு ரொம்ப அழகாக இருந்தது. ரொம்ப பெருசாக இந்த பாட்டு வரும். என்னோட கச்சேரி லிஸ்ட்டில் நான் நிறைய ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். இந்த பாட்டும் நான் ரெகுலராக பாடுற மாதிரி அவ்வளோ பெரிய ஹிட்டு கொடுத்துருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லா பெரியவங்களுக்கும் நன்றி. வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். சேவியோ ரொம்ப தேங்க்ஸ்டா இந்த சாங் ஹிட்டு கொடுத்ததுக்கு. சாங் ஹிட்டு கன்ஃபார்ம்டு, அதில் டவுட்டே இல்லை. நானும் சிவனுடைய ஃபேன் தான், பார்த்தீங்கன்னா தெரியும். காலையிலேருந்து அவருடைய சாங்லாம் கேட்காம, அது சக்ஸஸ் ஆகட்டும் இல்லை ஃபெயிலியர்ஸ் ஆகட்டும், எந்த டைம்லையும் நான் அவர் தான் எனக்கு மெயின். அம்மா அப்பாவுக்கு தாண்டி ஒரு உறவுனா அவர் தான். ஒரு ஃபோட்டோ ஒன்று வீட்டில் வச்சுருப்பேன், அவர் தான். எனக்கு ஒரே ஒரு ஆசைடா, இது இந்த சாங் ஒன்று எடுத்தாமல் இது ஒரு ஆல்பமாக ஒரு 6 சாங்ஸோ இல்லை 7 சாங்ஸோ அது மாதிரி ஒரு செட்டு இருந்துச்சுன்னா ஐல் பி வெரி ஹாப்பி. ஏன்னா ஒன்று காட் சூஸ் பண்ணியிருக்காரு, இதில் வேலை செய்யடான்ட்டு, இதுக்கு பண்ணான்ட்டு. ஐ டோன்ட் நோ வை கூப்பிட்டுருக்காரு. எனக்கு ஒரு சின்ன ட்ரை பண்ணிவிடு. மியூசிக் டைரக்டர் சூப்பரு, லிரிக்ஸு சூப்பரு, எடிட்டிங் சூப்பர், எல்லாமே எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஹிட்டு. கங்க்ராட்ஸ் டு தி ஹோல் டீம். அண்ட் அகரம் யான் ஃபவுண்டேஷன் தயவு செஞ்சு இந்த ஆல்பம் கொஞ்சம் ஃபுல்ஃபில் பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏன்னா லிஸ்ட் இருக்கு, எங்களை விஷ் லிஸ்ட் இருக்கு. அந்த சாங்ஸ் கேட்கும்போது அதில் சிவன் சாங் மட்டுமே ஒரு 10 சாங் வச்சிருப்பேன். இன்னொரு 7-8 கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். தேங்க்யூ எவ்ரிபடி. அனைவருக்கும் வணக்கம். நான் நிறைய பேசணும்னு நினைச்சேன், கடைசியில என்ன ரத்தின சுருக்கமா பேச சொன்னது கொஞ்சம் வருத்தம் அளிக்கிறது. ஓ ஃபைன் ஃபைன். பட் நேரமின்மை காரணமாக நான் ரத்தின சுருக்கமாக தான் பேச போறேன். இங்க வந்திருக்கும் அனைத்து பெரியவர்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம். யான் அறக்கட்டளை சார்பாக பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஒரு நற்செயலை துவங்கும் போது எல்லாம் தானா அலைநாய் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அமைஞ்சதுதான் இந்த டீம் அப்படின்னு நான் சொல்லணும். சேவியோ டைரக்டரா, இசையமைப்பாளர், எங்களுடைய லிரிசிஸ்ட், பாடகர், நான் இதெல்லாம் பத்தி தனியா உங்களுக்கு சொல்றேன். இந்த நிகழ்ச்சிய இவ்வளவு சிறப்பா அமையணும்ன்றது ஒரு பெரிய அருளா தான் நான் நினைக்கிறேன். ஆதினம் ஐயா அவர்கள் மத்தியில் இந்த வீடியோவை ரிலீஸ் பண்ணுவோன்றது நாங்க கனவுல கூட நினைச்சு பார்க்கல. இது ஆண்டவனே அமைச்சு கொடுத்திருக்காரு, அந்த ஈசனே அமைச்சு கொடுத்திருக்காரு. ஓம் நமக் சிவாய. கல்வி, சுகாதாரம், சுற்றுச்சூழல், ஆதரவற்றோர் நலவாழ்வு, அன்னதானம், ஆன்மீகம்னு நிறைய சமுதாய நலப்பணிகளை செஞ்சுட்டு வர யான் அறக்கட்டளையோட ஒரு அங்கம்தான் யான் தமிழ் யூடியூப் சேனல். உயர்வாய் அறிவாளுன்றது எங்களோட டேக் லைன். யூடியூப் சேனல் யான் தமிழ், YAN தமிழ். அதாவது நம்ம தமிழுடைய அரிதினும் அரிதான, இனிதினும் இனிதான நம்ம தமிழுடைய சிறப்புகளையும் நம்ம பண்பாட்டுடைய பெருமிதங்களையும் பறைசாற்றும் விதமாக நாங்க இந்த சேனலை எந்த லாப நோக்கமும் இல்லாம நடத்திட்டு வரோம். நாங்க முன்னரே எங்களுடைய குலதெய்வமான கன்னிமார் அம்மாவை பத்தி ஒரு பாடல் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். கருப்பராயரை பத்தி ரிலீஸ் பண்ணியிருக்கோம். பெருமாளை பத்தி ரிலீஸ் பண்ணியிருக்கோம். சிவன் அப்படிங்கிறது கடவுளை தாண்டி எங்களுடைய குடும்பத்துல ஒரு அங்கத்தினரா நாங்க
உறுப்பினராக தான் நாங்கள் பார்க்குறோம். ஏன்னா சிவனுடைய அருள் எங்களுக்கு கிடைச்சிருக்கிறத நாங்கள் மனப்பூர்வமாக உணர்றோம் இந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்கும்போது. இந்த சிவனை பற்றி ஒரு பாட்டு பண்ணணும்னு நினைக்கும் போது கண்டிப்பாக நம்ம ஒரு பாட்டு பண்ணுறோம்னா ஐயா அவர்கள் மூலியமாக தான் இந்த பாட்டை பாட வைக்கணும் அப்படின்றது தான் எங்களோட முதல் குறிக்கோளாக இருந்தது. ஓடி ஓடி உட்கலந்த ஜோதின்றது ஐயா அவர்கள் வரும்போதே எங்களுடைய குழந்தை வந்து அவரை ஓடி ஓடி பாடினது நீங்க தானே அப்படின்றது ஒரு பெரிய வரவேற்பா நான் கருதுறேன். அவர் முதல்ல இந்த பாட்டை பாட ஒத்துக்கொண்டமைக்கு எங்களுடைய நன்றி ஐயா. சேவியோ பத்தி ஒரு 4-5 இயர்ஸ் தான் எங்களுக்கு அவரோட பழக்கம். அவருடைய நுணுக்கம், அவருடைய டெடிகேஷன், எல்லாரும் அவரை பத்தி சொன்னாங்க. அவர் ரொம்ப பாசிட்டிவான பர்சன். தமிழ் மீது அவருக்கு இருக்கிற பற்று இதெல்லாம் இந்த வேவ் லெங்த் எல்லாம் யானோட ரொம்ப அலைனாச்சு. அதனால அவரோட நாங்க தொடர்ந்து பல விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கோம். அவர் இந்த அளவுக்கு இவ்வளவு சிறப்பா இந்த பாடல கணேஷ் ராகவேந்தர் இசையில, சாரோட இசையில, அதே மாதிரி லிரிசிஸ்ட், இந்த பாட்டை முழுசா கேட்டு முடிக்கும் போது என் கண்கள்ல தண்ணி தான் வந்தது. அதாவது இந்த பாட்டை நான் பார்க்க சில விஷுவல்ஸ் எல்லாம் எனக்கு பிளர் ஆச்சு. ஏன்னா என் கண்கள்ல நீரோடைய தான் நான் இந்த பாட்டை உண்மையா கேட்டேன். இதை முன்னாடி நான் கேட்டிருக்கேன். பட் இதை ஒரு பெரிய ஸ்கிரீன்ல இவ்வளவு பெரியவர்கள் மத்தியில் அதை கேட்கும் போது அது வேற மாதிரியான ஒரு வைப்பு தான். அதாவது இந்த பாட்டு நிறைய எமோஷன்ஸை நமக்குள்ளேருந்து வெளில கொண்டு வருது. முதல்ல அந்த 2 வரிகள் கண்கள்லேருந்து நீரை கொண்டு வருது. அடுத்த அகரவா மகரவான்னு ஆரம்பிக்கும் போது நம்ம சப்த நாடிகளும் இயங்குற அளவுக்கு இந்த பாடலோட அமைப்பு இருக்கு. அந்த ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொன்னோன்னா, எங்க குழந்தை அவளை நாங்க ஒரு இடத்துல உட்கார வைக்கிறதுக்காக மொபைலை கொடுத்து உட்கார வச்சிருந்தோம். இந்த பாட்டை போட்ட உடனேவே அவளே மொபைலை வச்சு ஸ்கிரீன் பார்க்க ஆரம்பிச்சிட்டா. ஸோ அந்த மியூசிக் எல்லாரையும் ஈடுபடுத்துது. அதுக்கப்புறம் லிரிக்ஸ் சொல்லவே வேண்டாம். நீங்க ஒவ்வொரு வரிகளும் அதை பத்தி தமிழ் பேராசிரியர்கள், ஆன்மீக சொற்பொழிவாளர்கள் அவ்வளோ அழகா அதோட விளக்கத்தையும் சொல்லிட்டாங்க. ஏஐ இன்னைக்கு ட்ரெண்டுக்கு ஒரு பாட்டை எப்படி கொண்டு போனோமோ அந்த லெவல்ல ஏஐல ஒர்க் பண்ணி இதை சூப்பரா சிறப்பா கொண்டு வந்திருக்காரு. எல்லாரும் சொன்னாங்க இது ஒரு பெரிய நிகழ்வா பண்ணிட்டீங்க அப்படின்லாம் சொன்னாங்க. இது நான் ஒரு இறை அருளா தான் கருதுறேன். எல்லாருக்கும் இந்த சிவனுடைய பாட்டு போய் சேரணும் அப்படின்ற ஒரே நோக்கத்துக்காக தான் இந்த ஈவெண்ட்டை நாங்க இப்படி பண்ணோம்னு நினைச்சோம். அதை இவ்வளவு பெரியவர்கள் சிறப்பித்து கலந்து கொண்டு சிறப்பித்தமைக்கு என்னுடைய நன்றி.